ஏங்க போன காரியம் சக்சஸா? ஆமா, அர்ஜுன் லாக்கர்ல இருந்து ஒரிஜினல் நகையை போட்டோ எடுத்தோம் இல்ல, அதுக்கு போலி நகைகளை செய்ய சொல்லி ஒரு வழியா ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்பாடா, நீங்க ரொம்ப விவரமானவர் தான். அட ஏண்டி நீ வேற, அந்த ஆளு சந்தேகப்பட்டு என்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ள என் டவுசர் கிழிஞ்சு போச்சு. ஏங்க அதெல்லாம் ஒரு விஷயமா? அத நானே கூட தைச்சு தரேன். டூப்ளிகேட் நகையெல்லாம் நமக்கு எப்ப கைக்கு வரும்? 2 நாள்ல வந்துரும்னாரு. வந்தா டூப்ளிகேட்ட வச்சுட்டு ஒரிஜினல் நகையெல்லாம் ஆட்டைய போட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு அப்புறம் நம்ம பணக்காரங்க தான். ஏங்க நம்ம இப்பவே பணக்காரங்க தான். டாய் டாய். அர்ஜுன் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக். இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அன்னைக்கு நீங்க நகையெல்லாம் எடுத்து போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அப்போ இந்த செக் லாக்கர்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. நீங்க கவனிக்கல, நான் கவனிச்சிட்டு. அடி பாவி, பயங்கர கில்லாடியா இருக்க நீ. ஏங்க ஏங்க இந்த செக் செல்லுமா செல்லாதா? அட ஏன் செல்லாது? இதுல எவ்வளவு வேணும்னாலும் நமக்கு இஷ்டப்பட்ட அமௌண்ட் எழுதி காசை எடுத்துடலாம். ஐயோ, நாம நினைச்சா அந்த அர்ஜுன ஒரே நாள்ல ஓட்டாண்டியா பண்ணிடலாம். அப்படியா? அப்ப உடனே பண்ணுங்க. ஐயோ உடனே பண்ணுங்க. அப்படிலாம் பண்ண கூடாது. எப்போ எப்படி பணமா மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப வேண்டாம், இத பத்திரமா பீரோல எடுத்துட்டு போய் வெயி. இதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப இது பேசும். கொடுங்க கொடுங்க. ஐயோ ஏங்க முத செக்குக்கு அப்புறம் உங்களுக்கு. ஐயோ, நல்லவனா என் அக்காவுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சேன். காலம் என் தலையில நங்கு நங்குன்னு குட்டிடுச்சு. இப்ப தில்லு முள்ளு பண்றேன். அதிர்ஷ்டம் பணமா வந்து கொட்டுது. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கவே முடியலையே. மணிக்கெல்லாம் அர்ஜுன் வந்துருவேன்னு சொன்னாரே. அர்ஜுன் கார் மாதிரி இருக்கு. அது அர்ஜுன் கார் தானே? அர்ஜுன் ஏன் இங்க வராம அங்கே நிக்கிறாரு? ஒருவேளை ஏதாவது போன் கால்ல இருக்காரா? சொல்லு. அர்ஜுன் எங்க இருக்க? நான் எங்க இருந்தா என்ன, நீ விஷயத்த சொல்லு. இல்ல, காலையில நீங்க டிராப் பண்ண இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு, வந்துகிட்டு இருக்கேன். ஏன் வெயிட் பண்ண சொல்றாரு?
வீட்டுக்கு போனதும் அம்மா எங்க போனீங்கன்னு கேட்பாங்க. முருகன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லு. எங்க சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. ARR ரெஸ்டாரண்ட்னு சொல்லணும். வேற எங்கெங்கெல்லாம் போனேன்னு கேட்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லணும். இந்த ஃப்ரெண்டு பேரு ரோஹித்னு சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா? அப்புறம் அங்க போய் சொதப்பிராத. ஐயோ சாரி சாரி, நான் ஒரு மடையன். யாருகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. நீதான் பொய் சொல்றதுக்குன்னு ஜென்மம் எடுத்த ஆளாச்சே. கோடு போட்டாலே ரோடே போடுற ஆளாச்சே. உங்களுக்கா நடிக்க தெரியாது? சாரிமா சாரி. உன்கிட்ட போய் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மனச வார்த்தையால குத்தி கிழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது உனக்கு நிம்மதியை தருதுன்னா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அர்ஜுன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அர்ஜுன். நான் உனக்காக வெயிட் பண்ண இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல தானே நீ இருந்த. வந்துட்டல்ல, அப்படியே வராம அங்கேயே இருந்த. அங்கேயே இருந்துட்டா? நான் போன் பண்ணப்போ வெயிட் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொன்ன. பொய் சொன்ன. ஏன் அர்ஜுன் பொய் சொன்ன? ஓஹோ, நான் பொய் சொல்லக்கூடாதா? நீ மட்டும் பொய் சொல்லணுமா? பொய் எப்படி வலிக்கும்னு உனக்கு புரியணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். இந்த சின்ன பொய்யையே உன்னால தாங்கிக்க முடியலையே. நீ சொன்ன பொய்யெல்லாம் எப்படிப்பட்ட பொய்ன்னு நினைச்சு பாருங்க மேடம். எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருக்கேன். நில்லு. என்ன சரியான அழுமூச்சு மாதிரி இருக்க? முதல்ல முகத்தை தொட. ஒரு நிமிஷம் இரு. இந்த மூஞ்ச தொட. இங்க வா. என்ன அவசரம்? உள்ள போய் நடந்ததை சொல்லி ஏதாவது டிராமா பண்ணுவ, அவ்வளவுதானே? இந்தா, எதுக்கு மல்லிகை பொண்ணு கார்ல வரும்போது கேட்டல? இந்தா குடி. வச்சு விடுங்க. வச்சு விடணுமா? பிச்சிருவேன். இந்த ரொமான்ஸுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. இதெல்லாம் என் அம்மாவோட சந்தோஷம், என் அண்ணன் அபியோட நிம்மதிக்கு நான் சொல்லிட்டேன்ல. பூவ தலையில நீயே வை. இந்த வையே.